இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான சத்தான கோதுமை மாவில் இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெல்லம் 100 கிராம் அளவுக்கு வெல்லம், கோதுமை மாவு 150 கிராம், ஒரு வாழைப்பழம் நான் செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வாழைப்பழத்தை மாவோடு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கூடவே நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல அந்த வெல்லத்தையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது ரொம்ப சத்தானது. உங்களுக்கு தெரியும், செவ்வாழையில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. வெல்லமும் நிறைய சத்துக்கள் நிறைந்தது. குறிப்பாக ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சத்துக்கள் இந்த பழத்துலேயும் இந்த வெல்லத்துலேயும் இருக்குது. இது இயற்கையான ஒரு இனிப்பு சுவை கொடுக்கக்கூடியது. சர்க்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப்பு தேங்காய், பல்லாக வெட்டின தேங்காய், அதையும் கலந்துக்கோங்க. வச்சுட்டு இப்போ பாருங்கள், அடுப்பத்தை வச்சு பனியாரக்கல் வச்சு சூடு பண்ணதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நான்ஸ்டிக்குன்றதுனால லேசாக ஊற்றினா போதும். இப்போ இந்த மாவு எடுத்து பனியாரக்கல்லில் ஊற்றி எண்ணெய் அதுக்கப்புறமும் சும்மா ஒவ்வொரு சொட்டு ஊற்றினா போதும், நிறைய எண்ணெய் ஊற்ற வேணாம். குழந்தைகளுக்கு கடையில் வாங்கி கொடுக்குற ஆரோக்கியமற்ற உணவுகளை பார்க்கலாம் இந்த மாதிரி சுவையான சத்தான உணவுகளை சமைச்சு கொடுங்க. குழந்தைங்களும் லைக் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லது, சத்தானது. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெந்தால் போதும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.